வீடியோல வந்து யுவராஜ் ப்ரோவோட ரோடன் பெட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேர்ட்ஸில் வந்து காக்டெயில் வச்சிருக்காரு, பஜ்ஜீஸ் வச்சிருக்காரு, நிறைய வச்சிருக்காரு. புறாலேருந்து ஆரம்பிச்சு ஒன்றுனா என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார்ம் நேம் வந்து லாஸ்ட்டாக நம்ம சொல்லலை, கெட் யுவர் பெட்ஸ். ரொம்ப யூனிக்கான நேமாக இருக்குது. அவர் சொல்லலாம்னு பரவாயில்லன்றாரு, எனக்கு யூனிக்காக தெரிஞ்சுது. ஸோ சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அங்கே பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். அப்படியே எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் வந்துட்டு பீஜன்ஸ் தான். பீஜன்ஸ் அதனால நான் இன்னமும் அதிகமாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். என்னால் முடியல. புறாவை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்க உங்க வீட்ல எதுவும் சொல்லலையா? எங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. பட் எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, மென்டல் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் முடியல. எனக்கும் ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்தது. ஏன்னா அப்போ வந்து பெட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருந்தேன். சும்மா டாக்ஸ் மட்டும் இருக்கனால என்னாலையும் எதனா இது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் பீஜன்ஸ் ஏதோ ஈஸியாக இருந்தது. ஏன்னா திறந்து விட்டாலும் போயிட்டு வெளியில் வந்துருவாங்க. இப்போ நான் புறா திறந்து விட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் வந்து அவங்களே அந்த கேஜஸ்க்குள்ளே போயிடுவாங்க. இப்போ நான் திறந்து விடாமல் வச்சிருக்கேன். இல்லை ப்ரோ, எதுக்கு அதுக்காக மட்டும் சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மார்னிங் நான் திறந்து விட மாட்டேன். ஈவினிங் ஒரு 3 o'clock திறந்து விட்டேன் அப்படின்னா ஒரு 4 hours 5 hours வெளியே தான் இருப்பாங்க. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு ஒரு 7 மணிக்கு வெளில வந்து நின்று இருப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. இருக்கிறது பிரச்சனை இல்லை, காக்கா தொல்லை ஜாஸ்தி போடுவாங்க. குட்டிங்களை தூக்கிடுறாங்க. மழையா இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பீஜன்ஸ்க்குமே ரெயின்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த குட்டிங்க இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆனதே அந்த மழையால தான். தலையில் அந்த முடி கொட்டினதெல்லாம் காரணம். ஈரமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய பேர்ட்ஸ் எதனா கொத்திருச்சுன்னா முடி அப்படியே வெளியில் வந்துடும். ஈஸியாக இருக்கும் அந்த முடி வெளியில் வர்றதுக்கு. இவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் மட்டும்தான் இருக்காங்க. அதனால இவங்களை மட்டும் தனியாக ஒரு கேஜில் வச்சிருக்கேன். மீதி எல்லா பீஜன்ஸும் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா பெரிய பெரிய பேர்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணப்புறம் தான் சொல்லுவாங்க. என்னென்ன வச்சிருக்கீங்க புறால? புறால கர்ணப்புறா இருக்கு ப்ரோ, ஓமர் இருக்கு, சாதா புறாங்க இருக்கு, ஃபேன்சி இருக்கு ப்ரோ. அந்த ரேஸ் பல்டி அதுதான் ப்ரோ கர்ணப்புறா. இவ்வளவு நேரம் பறக்கிறது அந்த புறா தான் கர்ணப்புறா. இவ்வளவு இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கர்ணையே பண்ணுவா. கர்ணையா தான் ப்ரோ. பல்ட்டி அடிக்கிறது கர்ணப்புறா தான். லாங்ல விடுறதும் அது ஓமர் போ. இதுதான் ஓமர் பீஜன்ஸ்னு சொல்லுவாங்க. மூக்கு பாத்தீங்கன்னா பெருசா தெரியும். அதுதான் ஈஸியா கண்டுபிடிக்கிற மெத்தட். அந்த மூக்குக்கு மேல இருக்க அந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு பெருசா தெரியும். இதே நார்மல் பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பாருங்க, இவங்க எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். அந்த பெருசா அந்த இது தெரியாது. இவங்க நார்மல், இவங்க தான் இருக்கல நார்மல் பீஜன்ஸ், சாதான்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஃபேன்சி பீஜன்ஸ். இவங்க முஸ்கி, இது வந்துட்டு ஃபேன் டெயில் ப்ரோ. அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல ப்ரோ, அவங்களுடைய பிரீட் நேம் அது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் ப்ரோ. எல்லாமே இருக்கு. இன்னும் அங்க ஒரு 2-3 கேஜஸ் இருக்கு. அப்படியே சிம்பிளா சொல்றீங்க. ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ. பேர்ட்ஸ்க்கு அப்படியே நம்ம உள்ள போயிடலாம். இது நம்ம ரோடன் ரூம். இது பேர்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நம்ம ரோடன்ட்ல கடைசியாக இருக்கிறது கிளைடர்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு. கிளைடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் தான் அவங்களுமே வெளில வருவாங்க. எங்கே பாருங்க, எட்டி பார்க்குறான் வெளியில. கொஞ்சம் நம்ம பயப்படுவாங்க உள்ள கேஜ்குள்ளே போய் பண்ணுறோம். வெளியிலையும் வருவாங்க, கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. இப்போ நான் வெளியில் எடுக்க முடியல, இருந்தாலும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இது காக்டெயிலோட ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த கேஜ் தான். அதுக்கு வச்சிருந்த பாக்ஸ் தான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெளியில எடுத்துட்டேன். கொஞ்சம் பயந்து திரும்ப உள்ள தான் போக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு வெளியில இருக்க பிடிக்காது, பயப்படுவாங்க ப்ரோ. எவ்வளவுதான் டேம் பண்ணாலுமே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இருட்டான இடம் தான் பகல்ல வேணும். நைட்ல அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும். இருக்கலே ஐஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஃபீடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது கொடுக்குறேன். ரோடன்ஸ்க்கு இல்லை ப்ரோ, இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கார்ன் கொடுப்பேன். ரோடன்ஸ்க்கு இதுக்கும் கார்ன் மட்டும் தான் சிமிலர். மீதி வந்து ஆப்பிள் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஒரு 4-5 வெரைட்டிஸ் கொடுக்கலாம். ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ்ல நீங்க 2 கிரேப்ஸுமே கொடுக்கலாம். சீட் இருந்தாலும் ஓகே, சீட்லெஸ்ஸாக இருந்தாலுமே ஓகே. அதுக்கப்புறம் பொமக்ரானட், இந்த மாதிரி நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்கன்னு போது ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நான் நேற்று நைட் வச்சதே காலி பண்ணிட்டாங்க. நான் நைட்டில் மட்டும் தான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வெளியில் காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறனால ஒன் டைம் தான் ப்ரோ ஃபீட் பண்ண முடியும். இது பேர்ட்ஸ்க்குலாம் ஃபீடர்ஸ் வச்சிருக்கேன். இவங்களுக்கு மட்டும் 1 டைம் தான் ஃபீட் பண்ணுறேன். நல்லாவே ஃபுட் எடுக்குது. ஃபுட்டு நமக்கு எப்படி இப்போ எப்பவுமே ப்ரீடர்ஸ் ஆகட்டும் இல்லை எதுவாக இருக்கும், ஃபுட்டு எடுத்தால் தான் கொடுக்கணும்னு தோணும். எந்த அளவுக்கு நல்லா ஃபுட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய ஃபுட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க. வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலுமே ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ நான் செர்லாக் கொடுக்குறேன். செர்லாக் மேண்டேட்டரி ப்ரோ. டெய்லியுமே செர்லாக் கொஞ்சம் வச்சிடணும். மீதி நீங்கள் என்ன வேணால் மாற்றி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். ஸ்பினாச்சஸ் கூட கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணல, எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். எது சப்போஸ் இந்த மாதிரி டயரியா அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பட்ஜீஸ் ப்ரோ. ஹெலிகாப்டர் பட்ஜீஸ்ல இது கொஞ்சம் சின்ன சைஸு. அது வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கடைசி குட்டின்னு சொல்லுவாங்க. 6-7 குட்டி வந்ததுல ஷோல்டர்ஸ்ல முடி இருக்கும் ப்ரோ. மேலே கொஞ்சம் கம்மி, ஃபீமேலுக்கு ஜாஸ்தி. அதாவது கடைசி குட்டிங்கிறதுனால சும்மா எடுத்துட்டு வந்தேன் நான். அவர் எனக்கு வேணாம் பாணி எடுத்துட்டு போயிருந்தாரு. எக்ல இருக்காங்க இப்போ அவங்க. எக்கு இப்போதைக்கு காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப சின்ன பாக்ஸுங்கிறதுனால உங்களுக்கும் தெரியாது வீடியோல. அது இல்ல ஒரு ஷாப் வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஷாப்ல அப்போ வச்சிருக்கும் போது அது பட்ஜெட் பாக்ஸ் சேலுக்கு வச்சிருந்த ஒரு பாக்ஸ். அது சரி, அந்த ஒரு பாக்ஸ் சேல் ஆகல. சரி நானே வச்சுக்கிட்டேன். சரி என்னோட ஓன் பீடிங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இவங்க ஆப்பிரிக்கன் ப்ரோ. இவங்க கொஞ்சம் பயந்துட்டே தான் இருப்பாங்க. இது வந்து லுட்டினோ.
அது வந்து பாத்தீங்கன்னா அல்பினோ ஸ்பிளிட் ரிங்கை ப்ரோ. இதுதான் இருக்குல்ல கொஞ்சம் ரிங்கைனா ஐய சுத்தி ஒரு ஒயிட் கலர் லைன் வரும் ப்ரோ. ஆப்பிரிக்கன்ல 2 இருக்கும். நார்மலா ரிங்கை வந்து கடிக்கும் ரொம்ப, தூக்கவே முடியாது கையில. ஆமா ப்ரோ, நார்மல் பஜ்ஜீஸ். அவங்களும் எக்ல தான் இருக்காங்க. ஃபுல் எல்லோல நார்மல், அதாவது ரெட் ஐல தான் ஃபுல் எல்லோ வரும். இதுவுமே ஒரு நல்ல கலர்னு சொல்லலாம். நார்மல்லே வந்துட்டு ரெட் ஐ இல்லாம எல்லோ ஃபுல் எல்லோ வந்திருக்காங்க. கீழே இருக்கவங்களும் ஒரு 6-7 லவ் பேர்ட்ஸ் நார்மலா செமிரல்ஸ் வாங்கி எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு லவ் பேர்ட்ஸ் ஒரு 5 பேர் எடுத்துட்டு வந்துருக்கோம் ப்ரோ. நல்ல சைஸ், இவங்க ரொம்ப பெரிய சைஸ். ஒரு ரெகுலர் பிரீடர்ட்ட வந்து எடுத்திருக்கோம். நல்ல குவாலிட்டி தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டு வாங்கினேன் நான். கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கலர்ஸ் தான், பிரைட்டான இருக்கும். கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிரீன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா தெரியும். நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருந்த பேரே எடுத்துட்டு வந்தேன் நான். சரி எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்கள இன்னும் ப்ரீடு கேஜை செஞ்சுட்டு இருக்கேன். நம்மளுக்கு எப்பவுமே வாங்க மாட்டோம், எதுவாக இருந்தாலுமே செஞ்சு தான் பழகும். எந்த வேணா இருக்கட்டும், ஆம்ஸ்டரா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இது ஃபின்ச்சஸ் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். பேர்ட்ஸ் வந்து குட்டியா இருப்பாங்க, கியூட்டா தான் எனக்கு சொன்னா ரோடன்ஸ்ல கூட குட்டியா இருக்கிறதா பிடிக்கும். ஃபின்ச்சஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 பென்குயின் ஃபீமேல் இருக்கும். அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பென்குயின் ஃபீமேல். அந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், பென்குயின் மாதிரியே இருக்கும் பார்க்கவும். அவங்களுக்கு மேல் இன்னும் நான் வெளியில கேட்டிருக்கேன். ஒரு பெரிய பீடர் இருக்காரு கோயம்புத்தூர்ல, அவர்கிட்ட கேட்டிருக்கேன், பைடுல எனக்கு மேல் கொடுங்க. பென்குயின்லேயே பைடும் வரும் சில நேரங்கள்ல, அந்த மாதிரி கேட்டிருக்கேன். அடுத்து இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் சீக்ஸ் ஃபீமேலுமே பாத்தீங்கன்னா ஒன்று நல்லா தெரியும், மார்க்கிங் இருக்கும். அதே மாதிரி ஃபான்சிக் ஒன்று இருக்கும். ஃபான்சிக் கொஞ்சம் ரேரான பேர் தான் ப்ரோ, ஒரு பேரே இருக்கும். இவங்களுக்கு இன்னும் கேஜ் செய்யலங்கிறதுனால வைக்காம இருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பட்ஜெட்ஸும். ஆமா ப்ரோ, பேரா வச்சீங்கன்னா குட்டி நிறைய வரும். இந்த லாங் இதை வச்சுன்னா அடிச்சுக்கும், முட்டையை சில தள்ளி விட்டுடும், நிறைய பிரச்சனை இருக்கு. பண்ணலாம் ப்ரோ, குட்டி கம்மியா வரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ரோடன் பெட்ல காலனி ப்ரீட் பண்ணலாம் முடியும் ப்ரோ. ஆனா குட்டிங்களை காப்பாற்ற மாட்டாங்க, குட்டிங்களை சாப்பிட்டுருவாங்க. ஆனா சில ஒரு 5 பேர், ஒரு 3 பேர் வரைக்கும் அப்படி பண்ணலாம். நான் பண்ணிருக்கேன் ஒரு டைம், சும்மா போட்டேன். அதுலயே குட்டி வந்து அதுலயே காப்பாத்தியும் இருந்திருக்கு. பின்னாடி இருக்கிறது ஹெலிகாப்டர் பட்ஜெட்டோட கிராஸ் ப்ரோ. குட்டிங்க தான், ஹெலிகாப்டர் தான் பேரண்ட். ஆனா வந்து எல்லாமே கிரஸ்ட், அதுக்கப்புறம் செமி ஹெலிகாப்டர் அந்த மாதிரி சொல்லலாம் ப்ரோ. இவங்களும் நல்ல வெரைட்டி தான். இவங்கெல்லாம் ஒரு பேரே நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி ஒரு கொஞ்சம் 1000-2000 மேலதான் வருவாங்க. இருந்தாலும் என்னுடைய ஓன் ப்ரீடிங் எடுத்து வச்சிருக்கேன். சும்மா இருக்கட்டும், கிரஸ்ட் நல்லா இருக்கு இவங்களுக்குலாம். கிரஸ்டுக்காக நான் எடுத்தேன் பேர்ட்ஸ் வந்துட்டு. அவ்வளவுதான் ப்ரோ. பேர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இவங்க தான் கம்மியா பிடிச்சது. இதெல்லாம் வந்து ப்ரீடிங் பேர்ஸா போட்டிருக்கேன் ப்ரோ. இது நார்மலா தனியா ஒரு 4 ஃபீமேல் வச்சிருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அல்பினோ பிளாக் சிக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் சிக்லேயே பிறந்த பேரண்ட் தான், ஃபுல் பிளாக் சிக் வந்தது. ஆனா அல்பினோ மாதிரி மிக்சட் ஆகி வந்திருக்க ஃபீமேல். மேல அண்ணா கிட்ட இருக்கு, எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுனால எடுத்துட்டு வரல இன்னும். அது நல்லா சூப்பரா மார்க்கிங்கோடவே இருக்கு. அது இதுலயுமே ஒரு பென்குயின் மாதிரி ஒரு ஃபீமேல் இருக்கும். பிஞ்சஸ் தான் இது ஃபுல்லாமே. ஆமா ப்ரோ, ஒரு 24 பேர் என்னமோ இருக்கும். இது வந்துட்டு ஃபாலோஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. லவ் பேர்ட்ஸ்ல ஃபாலோஸ், ரெட் ஐ ஃபாலோஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ஃபால்கன் மாதிரியே இருக்கும் பார்க்க கலர், அதனால ஃபாலோஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ, கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இது பேரே நார்மல் பேரே நம்மளுக்கு நான் 1000 ரூபாய்க்கு எடுத்தேன். இன்னுமே ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் ஒரு பீடர்ட்ட எடுத்தாங்கனால கொஞ்சம் கம்மியாக எடுத்தேன். இவங்க எல்லாமே இது கிரஸ்டட் பேரு. ஃபின்ச்லேயே கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. தலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி ஒரு மாதிரி கிரஸ்டடாக தெரியும், நிற்க மாட்டாங்க. ஃபின்ச்சஸ் கொஞ்சம் ஆக்டிவ். இதில் கிரஸ்டட் இருக்கும். இதுலேயும் ஒரு மேல் கிரஸ்ட் தான், கீழே இருக்கிறதுலையும். இதுலேயும் ஒரு மேல் கிரஸ்டட் மேல் தான். அங்கே அந்த உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்களுக்குலாம் இன்னும் நான் நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பேரிங் போட்டு பாண்டிங் பண்ணுவோம். அது வந்துட்டு ரெண்டுமே நான் அல்பினோல கிராஸ் அந்த பேர் ப்ரோ. ஒன்றுத்துக்கு வந்து முடி கொட்டி இருக்கு. லைக் அது வந்துட்டு இதுதான் மோல்டிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. முடி ஃபுல்லா கொட்டிட்டு திரும்ப வளரும். அது என்னமோ தெரியல, அதுக்கு தான் ஜாஸ்தியா கொட்டிச்சு. பட் பரவாயில்ல, வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா வளர்ந்துருவாங்க. அடுத்த கீழே சாதா அல்பினோ ஜம்போ தான் ப்ரோ. என்கிட்ட எதுவுமே நார்மல் கிடையாது, எல்லா ஃபின்ச்சுமே ஜம்போ. ஆமா ப்ரோ, மேல் வந்து ரெட்டா இருக்கும், ஃபீமேலுக்கு ஆரஞ்சா இருக்கும் ப்ரோ. எல்லா ஸ்பீஷஸ்லுமே மேலுக்கு தான் ரெட்டா இருக்கும், நல்லா தெரியுது. ஆமா ப்ரோ. கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா எக்ல இருக்காங்க. அது மேல் வந்திருக்கு பாத்தீங்களா, வெளியில வரும் ப்ரோ. சில நேரங்கள்ல நம்ம பயப்படுத்துறோம் இல்லையா, அதுக்கு வெளில வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க, அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா சூப்பரான முடியும் ப்ரோ. இதுதான் அந்த மேல் தான் இருக்கிறதுலே நல்ல பெரிய கிரஸ்ட், நல்ல கிரஸ்ட்னு சொல்லலாம் அந்த மேலுக்கு இருக்கிற ஹெட். அடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மியூட்டேஷன், ஹை மியூட்டேஷன்ஸ் தான் ப்ரோ. கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபின்ச்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே லைட்டாக தெரியும், நல்லா ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சில் இருக்கும். குட்டி இன்னும் மோல்டிங் ஆனாங்கன்னா ஃபுல் ஆரஞ்சு மாறிடுவாங்க. நான் அது இன்னும் சும்மா நெஸ்டிங் மெட்டீரியல் கூட கொடுக்கல, சும்மா பாண்டிங் மட்டும் போட்டிருக்கேன். நெஸ்டிங் மெட்டீரியல் சும்மா கொடுத்து பார்த்தேன், ஆனால் கூடு கட்டி இருக்கு. பார்க்கலாம் இது ப்ரீட் ஆகுதா என்னன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீப்னா நார்மல் ஜீப்ரா ஃபின்ச் ப்ரோ. அது என்கிட்ட இல்லவே இல்லை ப்ரோ. இது பிளாக் ஃபேஸ், நல்ல வெரைட்டி தான் ப்ரோ. பிளாக் ஃபேஸ்லாம் கீழே இருக்கிறது 2Bன்னு சொல்லுவாங்க ப்ரோ. பிளாக் ஃபேஸ் பிளாக் சிக்கன் சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் 2B ப்ரோ.
ஃபீமேலுமே 2B தான் போட்டிருக்கேன். எனக்கு இதில் 3B எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், குட்டி வரும்னு. 3B வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே வேற ப்ரோ கீழே அது கீழேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெங்காலி ஃபின்ச்சஸ். அதுக்கு என் தலை போகாது, ஃபோன் மட்டும் போகும். இல்லை ப்ரோ, அது உங்களுக்கு விசிபிள் இருக்காது, ஏன்னா உள்ளே இருக்கும், எக்ல இருக்காங்க அவங்க. விடுங்க, அது ப்ராப்ளம் இல்லை, அது நல்ல ஃபிஷ் தான் அதுவுமே. அது ஒரு வெரைட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிராஸ் பிரீட் இல்லை, முட்டையை மாற்றி வைக்கிறதுக்கு. இந்த நல்ல ஹை குவாலிட்டி ப்ரீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோல்டன் ஃபின்ச்சஸ், அவுல் ஃபின்ச்சஸ், அதை விட்டா இந்த யூரோ பெங்காலின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபின்ச்சஸ்லாம் குட்டியை காப்பாற்றாது, முட்டையை மட்டும் வச்சிரும், உட்காராது, இல்லை உட்காந்தாலும் குட்டியை காப்பாற்றாது. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, எக் எடுத்துகிட்டு போய் பெங்காலிக்கு வச்சிருவாங்க, பெங்காலிலேருந்து குட்டியை எடுத்துப்பாங்க. அப்படி அதுக்கு தான் நானுமே 2 பேர் வச்சிருக்கேன். கோல்டன் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கு, அவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் முடியல. அவர் எடுத்துகிட்டு வந்தாருன்னா நம்ம கோல்டனுமே நான் ஒரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நல்லாவே உங்களுக்கு தெரியும், அந்த ஆரஞ்சு அதே மாதிரி தான். இது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்கும் ஆரஞ்சில். இவங்க ஆரஞ்சு ஃபின்ச்சு வந்து போன அடிச்சு போச்சு. வேற அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சிக்கு குட்டி இருக்காங்க கீழே, நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ தெரியல, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்லை என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரெக்கையை விரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கிளைமேட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு ஒசூரில், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா, ரொம்ப சில்னஸ் ப்ரோ. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக் சிக்கு. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு 5 எக் வச்சிருக்காங்க, 5 6 தெரியல, 5 இருக்கா மினிமம் எக் வச்சிருக்காங்க. மேலது நல்ல மேலது. இதில் 3B சிக்கு ஏற்கனவே நான் 2 வாட்டி எடுத்திருக்கேன். எடுத்தான்னா அண்ணா சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல கூட, நான் குட்டியை பண்ணி நான் உனக்கு திரும்ப 3B தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காரு. சரி, என்கிட்ட இருந்தாலும் மெயின்டைன் பண்ண முடியல ப்ரோ, கொஞ்சம் இன்னும் கேஸ் நல்லா பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அவர்கிட்ட அப்படின்ட்டு. ப்ரீடிங் பேர் ப்ரோ, காக்டெயிலில் அல்பினோ. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் இருக்கும் போது எடுத்தேன் இவங்களை. இங்க இருக்கிறதெல்லாம் உங்களோட ஃபேவரட்டா இருக்குமே? ஆமாம் ப்ரோ. என்ன ரோடன் கூட வச்சிருக்கீங்க? ஆமாம், என்ன பண்ணுறது, அவங்கள வெளியில் வைக்கவே எனக்கு மனசு வரல. இது ஒரு பேர் ஆசையாக தான் எடுத்தேன். 1 இயர் ஏஜில் எடுத்தேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ நெஸ்டிங் எடுத்து ஒரு 2 months வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஃபுட்டு கொடுத்து என் கூட பழகினாங்க. ரொம்ப பயப்பட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக உள்ள உட்காந்துட்டு தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன்லேயே இருக்கு. இப்போ ஒரு 3 எக் வச்சிருக்காங்க. இன்னும் போக போக இன்னும் 2 எக் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு 5 எக் வைப்பாங்க அப்படின்ட்டு. அல்பினோ கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் எனக்கு நல்ல வெரைட்டிஸ் தான் வேணும். சும்மா இப்போ நார்மலாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் இதுக்கும் அதே ஃபீட் தான் போடுறோம், அதுக்கும் ஒரே ஃபீட் தான். ஃபீடு ஒன்று தான், கேஜ் ஒன்று தான், செலவு ஒன்று தான். ஏன் நம்ம வந்துட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த கிரே ஆர் லுட்டினோ மட்டுமே எடுத்து பண்ணோம். லுட்டினோ எனக்கு பிடிக்கும், அதுக்காக 2-3 நிறைய ரிட்டர்ன்ஸும் வரும். இருந்தாலும் எனக்கு அல்பினோ வந்துட்டு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு ஒயிட் இருக்கும், எந்த பெட் எடுத்தீங்கனாலுமே ஒயிட் ஒன்று இருக்கும். இப்போ என் டாக் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒயிட் இருக்கும். ஸோ அல்பினோவில் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் தான் என்னுடைய சிக்ஸ் ப்ரோ. இவங்க எல்லாருமே என் சிக்ஸு. ஆசைக்காக பிறந்ததா? இல்ல ப்ரோ, எல்லாமே அண்ணா வீட்டுல பிறந்தது. என்னுடைய ரெகுலர் பிரீடர் அவர். சிக்கை எடுத்து வளர்த்தேன் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 காக்டெயில் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான். இது சிக்குங்கிறதுனால புடிச்சுக்கிட்டோம். இது லுட்டினோல ஹாலாண்ட் பட்ஜீஸ் ப்ரோ. பறந்துருக்கும்ல? ஆமா. இல்ல இப்படி எல்லாம் மேக்ஸிமம் திறக்க மாட்டீங்க, வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி பண்றீங்களா? ஆமா ப்ரோ, ஏன்னா இது என்னுடைய டேம்டு மேல் உனக்கு காமிக்கலாம் அப்படின்னு. இது பறக்க மாட்டான். இவன் பறந்துட்டான்னா அது அப்படியே உலக அதிசயம்னு சொல்லலாம். இப்படி வேணா பறக்குமே தவிர ரொம்பலாம் பறக்க மாட்டான். பாடா ஏறு தப்பிக்காது. கொஞ்சம் இப்போ நம்ம இப்படி கையில தூக்குறோம் அப்படின்னா அப்படிதான் பண்ணும். இதை நான் சின்ன வயசுல இருந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி குட்டில இருந்து தான் வளர்த்துட்டு இருக்கேன். குட்டியை எடுத்துட்டு வந்தேன், அதனாலதான் அதுக்கு ஃபெதர்ஸ் வந்து அப்படி இருக்கு. சரிவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பறந்து கிட்ட தான் வந்து உட்காரும், ரொம்ப லாங் போகாது. டேம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அப்படிதான் ப்ரோ. இவங்கலாம் இப்போ அடுத்த ப்ரீடிங்காக வச்சிருக்கேன். இன்னும் 8 months ஆகும் இவங்க ப்ரீட் ஆகிறதுக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே ஹாலாண்ட் பட்ஜீஸ் ப்ரோ, கொஞ்சம் நல்ல வெரைட்டிஸ். நீங்க பார்த்துக்கலாம், போன பேர் அந்த ரூம்ல இருக்கும்போது அந்த ரூம்ல இருக்கிறதெல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா? அதை விட இது சைஸ் பெருசு. இவங்க குட்டி, வெறும் 1.5 month பேபிஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜீஸ் அவ்வளோ பெருசாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது சும்மா இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன், ஏன்னா ஃபிஷஸ்லாம் ஏற கட்டிட்டேன் சொல்ல போனா. அது லில்லி ப்ரோ, அந்த வாட்டர் லில்லின்னு சொல்லுவாங்க. இப்பதான் அது பூ விட்டுருந்தது, அந்த பெரிய செடி வந்து அடி வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து விட்டு பெரிய இலை இல்ல ப்ரோ, இதுவே பெரிய இலை வரும், நம்ம லோட்டஸ் அளவுக்கு பெரிய இலைகள் வரும். ஆனா அது குட்டியா இருக்கிறது இல்ல ப்ரோ, இறந்துருச்சு பெரிய பேரண்ட். அது இறந்து சின்ன அதுங்களுடைய விதைகள்ல இருந்து வந்த குட்டி தான் அது எல்லாமே. இது பாத்தீங்கன்னா டப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ளூ கிராஸ் குட்டிங்க இருக்கும். ப்ளூ கிராஸ் கப்பீஸோட குட்டிங்க இருக்கும். ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு கிளீனா தெரியல, நான் என்ன தனியா வச்சிருக்கேன், பிடிச்சு வச்சிருக்கேன், நான் காமிக்கிறேன். இதுல உங்களுக்கு தெரியும் பாருங்க, லைட்டா ப்ளூ கிராஸ் இருக்கு. ஷ்ரிம்ப் இருக்கு ப்ரோ, ஒரு 250 ஷ்ரிம்ப்ஸ் இருக்கும் உள்ள. இந்த தண்ணி ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு. இப்போதைக்கு ஒண்ணா இருக்கு. நான் தனித்தனியா ஒரு டப்ல போட்டிருந்தேன். இல்ல ப்ரோ, இப்போதைக்கு பிரீட் ஆகாது, ஏன்னா குட்டிங்க தான் வச்சிருக்கேன். பேரண்ட் எல்லாம் ஏற்கனவே எக்கோட இருக்கு. ஸோ இதுக்கு மேல மேட் ஆக மாட்டாங்க. இன்னைக்கு நான் பிரிச்சு போட்டுருணும், ஏன்னா 2 நாளா தான் ஒன்னா இருக்காங்க. 2 நாள்ல அவ்வளவு சீக்கிரம் கிராஸ் பிரீட் ஆயிடாது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் கிராஸ் மேல்
சுத்திட்டு இருக்கும். இது வந்துட்டு ப்ளூ கிராஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்பிளிட் ப்ரோ. ரெட் கிராஸ்ங்கிறது நல்லாவே இருக்கும். நம்ம தனியா போட்டு டேங்க்ல பாக்குறோம் அப்படின்றப்போ நல்லா இருக்கும். கிளாஸ் டேங்க்ல நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் கீழே மேல் ஒன்று சுத்திட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பா இதோ தெரியுது பாருங்க, மாட்டிக்கிச்சு. அதுல வர்ற ஸ்பிளிட் தான் ரெட்டா? ஆமா ப்ரோ, அதுல இருந்து கிராஸ் பிரீட் ஆகி வரதான் அந்த ரெட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ப்ளூ கிராஸ். இருக்கலே சூப்பரான கப்பி ப்ரோ. நல்லா ஏஜ் ஆக ஆக இவங்க நல்ல கலர் தெரிய ஆரம்பிச்சிடும். சைஸும் பெருசாயிடும். டெய்ல் ஃபுல்லா உங்களுக்கு அந்த டெய்லே இதுக்கு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. எனக்கு கரெக்டா என்ன நேம்ன்ற ஞாபகம் இல்லை. அவ்வளோ பெரிய டெய்ல் வந்துடும். இதுல உங்களுக்கு ஸ்ட்ரிம்ஸ் நல்லாவே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டா எல்லா இடத்துலயும் ரெட் ஸ்ட்ரிம்ஸ் இருப்பாங்க. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க ரெட் ஸ்ட்ரிம்ஸ் தெரியுதுங்களா? எல்லாமே ஷ்ரிம்ப்ஸ் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாமே. இன்னும் பெரிய பெரிய பேரண்ட்லாம் இந்த இது கீழே தான் இருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வெளில வர பிடிக்காது. குட்டிங்க மட்டும் தான் வெளியில சுத்திட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஷ்ரிம்ப், லைக் இதுல ஒரு இதுலயுமே ஒரு 100 ஷ்ரிம்ப்ஸ் இருக்கும். வேற என்ன ப்ரோ? கீழே டாக்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஃபிஷஸ் நான் கம்மியா தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. மீதி எல்லாமே நான் முன்னாடி வச்சிருந்தேன். டிஸ்கஸ் ஒரு 50 டிஸ்கஸாவது வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல, கை ஒரு வாட்டி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஃபிஷ் க்ளீன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தனால குறைச்சிட்டேன் ஃபிஷ் மட்டும். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வெளியில தான் சொன்னாங்க, லாஸ்ட் டைமே திறக்க ட்ரை பண்ணுச்சு. அது வெளியில வந்துடும் உள்ள வச்ச உடனே. அவங்களுக்கு தான் அந்த ரூமே. தனியா அப்பா கிட்ட கேட்டு அந்த மேல் வெளியே இருந்துச்சுன்னா ஃபைட் ஆயிடும் ப்ரோ, கடிச்சிடும். ஏன்னா பெரிய மேலுக்கு வந்து மேட்டிங் வந்து பண்ண தோணும். அது வந்து இப்போ இந்த வேற ஒரு மேல் இருக்கும்போது டாமினேட் பண்ணும். இப்போ ஒரு மனுஷங்களே ஒரு இடத்துல விடுறவங்க நான் தான் டாமினன்ட்ன்ற மாதிரி அதுவுமே ஒரு டாமினன்ட் இதுதான். ஃபுல்லா டெரிட்டோரியல் தான் அது எல்லாமே. அவ்வளவுதான் ப்ரோ. முடிச்சுப்போமா? ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். நம்பர் நான் கொடுத்துறேன். ஓகே ப்ரோ. லொகேஷன் வந்து ஓசூர். ஓசூர்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்களா? மேக்ஸிமம் ரோடன்ஸ் வந்து ஹோல்சேல் தான் கொடுத்துருக்கோம். ரீட்டைல் எங்க கேட்கறவங்க எங்க ஒசூர்ல லோக்கல்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க ரீட்டைல். அவங்களுக்கு நான் ரீட்டைல் பண்ணிருக்கேன். பெங்களூர்ல வந்து சில பேர் ரீட்டைல் எடுக்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு 2 பேர் கொடுங்க, ஒரு பேர் கொடுங்க அப்படின்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. சில நேரங்களில் நான் சரி பெங்களூர் போறேன் நீங்க எனக்கு சொல்ல அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுத்துருவோம் ப்ரோ. அவ்வளவுதான். நீங்க எப்ப யாராவது கேட்கறாங்க அப்படின்னா நம்மளால இப்போதைக்கு என்கிட்ட பேர்ட்ஸ் சேல் கொடுக்கலாம் ப்ரோ. எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். பேர்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அண்ணா பண்றாரு, தெரிஞ்ச ஒரு 7-8 பீடர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் லோக்கல் ஏரியால தான் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா தூரமா போட்டா டிரான்ஸ்போர்ட் அடி வாங்குது கொஞ்சம் பேர்ட்ஸ். ஏன்னா இந்த கிளைமேட்ல இருந்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் போகும்போது அடி வாங்குது. மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் மற்ற வெரைட்டிஸ் பெட்ஸ் எல்லாமே நம்மளால டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்க முடியும். ரோடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அவ்வளோதான்.